படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதைப்படி அறம்படி பொருள்படி இன்பம் படி அகப்பொருள்படி அதன்படி புறப்பொருள்படி நல்லபடி பொய்யிலே முக்கால் படி புரட்டியிலே கால்படி வையகம் ஏம்பாரும்படி வைத்த நூல்களை ஒப்புவதைப்படி நூலைப்படி தொடங்கையில் வருணும்படி இருப்பினும் மூன்றிப்படி அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்று ஆன்றோர் சொன்னபடி நூலை படி என்று பாரதிதாசனார் சொன்னார் என்றால் அங்கிருக்கிறது படிப்பறிவு. நிலத்தில் நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, யாருக்கும் அஞ்சாத திமிர்ந்த ஞானச்செருக்குன்னு பாரதி சொன்னார் என்றால் அங்கிருக்கிறது கல்வியின் அவசியம். அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க, இன்னைக்கு நாம சொல்லிட்டு இருக்கோம் செவ்வாய், அந்த காலத்துல சொன்னாங்க பட்டறிவு வச்சு செவ்வாய்னா தோசைன்னு. இன்னைக்கு செவ்வாய் கிரகத்தையே ராக்கெட் விட்டு வேடிக்கை பார்க்கறோன்னா என்னது? படிப்பறிவு கொண்ட ஞானம் தாங்க அதெல்லாம் காரணம். அதே மாதிரி நம்மளோட பாரம்பரியத்தை இந்த நாடு மட்டுமல்ல உலகம் எங்கிலும் கேட்கும்படி ஆதவன் சுந்தரமூர்த்தி என்ற ஒரு இளைஞன் சதர்ன் கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில் நம்மளோட கட்டடக்கலையை பற்றி அக்கா சொன்னா, அதே தஞ்சாவூர் கோயிலை பற்றி உலகம் பூரா பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னா, அவர் படித்த பட்டப்படிப்பு கல்வி அறிவு தான் அதுக்கு பயன்பட்டதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு தடவை பில்கேட்ஸை நாடு கடத்தலான்னு ஒபாமா கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க. நல்ல வேலைப்பா ட்ரம்ப் இல்லை, ஒபாமா கிட்ட போய் சொல்கிறாங்க. ஒபாமா கேட்குறாரு, என்னப்பா பில்கேட்ஸு உன்னெல்லாம் நாடு கடத்தலான்னு சொல்கிறாங்க, ஏன் அப்படி சொல்கிறாங்க? இல்லை நான் நிறைய இந்தியர்களை என்னோட கம்பெனியில் ஆள் எடுத்துட்டேன், அதனால தான் இவங்களே என் மேலே கோவப்படுறாங்க. சரி, ஏன் இந்தியர்கள் எடுத்த? சத்தியமாக சொல்கிறேங்க, இது பில்கேட்ஸ் சொன்ன பதிவு. பில்கேட்ஸ் சொல்கிறாரு, இந்தியர்களை 70% இந்தியர்களை என் கம்பெனியில் நான் வச்சிருக்கிறதுனால தான் அந்த கம்பெனின்னு அமெரிக்காவில் இருக்குது, இல்லைன்னா அது என்றைக்கோ இந்தியாவில் ஓப்பன் பண்ணியிருப்பான். இந்தியக்காரர்களுக்கு அவ்வளோ அறிவு இருக்குது, ஞானம் இருக்குதுன்னு பில்கேட்ஸ் சொல்கிறாருன்னா அங்கே இருக்கிறது நம்மளுடைய கல்வி அறிவு. எங்க உங்கள் பட்டறிவு என்ன தெரியுமா? நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் உற்ற கஷ்டங்கள் எல்லாம் சொல்வது உங்களுடைய பட்டறிவு. கஷ்டங்களிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதை சொல்வது எங்களுடைய கல்வி அறிவு. கல்வி அறிவு அகல் விளக்கு மாதிரி, அது இன்னும் 1000 விளக்குகளை ஏற்றலாம். ஆனால் உங்களுடைய பட்டறிவு பளிச்சுன்னு எறிகிற சீரியல் பல்ப் மாதிரி இன்னொரு விளக்குக்கு அதால் ஒளி ஊட்ட முடியாது. அசுரன் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. தனு சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான், உங்கள்கிட்ட இருந்து எதை வேணாலும் எப்போ வேணாலும் யார் வேணாலும் திருடிக்கலாம், ஆனால் படிப்பை மட்டும் யாராலையுமே திருட முடியாது சிதம்பரம்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.